Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மாவட்டம் தாசநாயக்கன்பட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட LKCT நகர் கடந்த 15 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளின்றி மக்கள் வசித்து வருவதாக SKTC குடியிருப்பு வாசிகள் சங்க செயலாளர் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் SK கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் தாசநாயக்கம்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட SKCT குடியிருப்பு வாசிகள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுக்கு தார் சாலை வேண்டும், சாக்கடை வசதி வேண்டும். அது மட்டுமின்றி அந்த பகுதியில் உள்ள அள்ளப்படும் குப்பைகள் அனைத்துமே SKCT நுழைவாயில் எரிக்கப்படுகிறது. இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என பல முறை மாவட்ட ஆட்சியாளரும் சரி, மாவட்ட நிர்வாகத்துக்கும் சரி, அது மட்டுமின்றி முதல்வர் வரை புகார் அளித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தற்போது அந்த பகுதியில் உள்ள சாலைகள் அனைத்துமே குண்டும் குழியுமாக மக்கள் பயன்படுத்தப்பட முடியாத நிலைக்கு உள்ளது. இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தனியார் மற்றும் அரசு பணிக்கு செல்பவர்கள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி லேசான மழை பெய்தால் கூட அங்கே மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சாக்கடை கழிவுநீர் மற்றும் குப்பைகள் ஒரே இடத்தில் குவிவதால் அந்த பகுதி மக்களுக்கு துர்நாற்றத்தின் கீழ் நோயின் பிடித்து சிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக SKCT குடியிருப்போர் நலச்சங்கத்தினுடைய செயலாளர் சண்முக சுந்தரம் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், எத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது? இதுவரை எவ்வளோ புகார் அளிச்சிருக்கீங்க? புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக ரொம்ப மோசமாக இருக்குது. ரோடெல்லாம் குண்டும் குழியுமா, நடக்கவே முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குது. வண்டி 2 வீலர் போக முடியல, 4 வீலர் போக முடியல. பெரியவங்க குழந்தைங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. பஸ்ஸு உள்ளே போகிறதுக்கு முடியல. ஒரு ஆட்டோக்காரன் உள்ளே வர மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு குண்டு குழியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரோடு 15 வருஷமாக இதே மாதிரி தான் இருக்குது. மாவட்ட நிர்வாகத்துக்கும் சரி, கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சி நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி நடந்துச்சு. இதெல்லாம் உங்கள் MLAவோ MPயோ அல்லது உள்ளூர் அமைச்சரோ யாரோ புகார் அளிச்சிங்களா? எல்லாத்துட்டையும் புகார் கொடுத்தாச்சுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 2 தடவை கொடுத்துருக்கு, 3 தடவை கொடுத்துருக்கு. யாருமே எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. இப்போ ஸ்டெப்பே எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த கட்டமாக ரோட்டில் தான் உட்காரணும். வேறு வழி இல்லை. என்ன பண்ண முடியும்? ரோட்டில் உட்கார அளவுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் ரோட்டில் உட்காந்தா தான் சரியாக வரும். இப்போ வந்திருக்கிற நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்து இதுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். குப்பை தாசநாயம்பட்டி பூரா இதில் குப்பை கொண்டாந்து எங்கள் ஏரியா கேட்டுக்கு முன்னாடி கொட்டுறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? பஞ்சாயத்தில் கேட்டால் எந்த பதிலுமே இல்லை. பலமுறை போராடிட்டோம். பஞ்சாயத்தில் எந்த இதுவுமே பஞ்சாயத்தில் செஞ்சு தரதில்லை. லைட்டெல்லாம் பாருங்கள், எங்கள் கிட்டத்தட்ட ஒரு பாதி லைட்டு எரியிறதே இல்லை. பல தடவை சொல்லியாச்சு, வரவே மாட்டேங்கிறாங்க. யாருமே வர மாட்டேங்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து எங்கள் தாசநாயம்பட்டி பஞ்சாயத்துக்கு இது வரைக்கும் எந்த வேலையுமே செஞ்சு கொடுக்கறதில்ல. எங்கள் SKCT செஞ்சு கொடுக்கலங்கிறீங்க சொல்கிறீங்க. ரெண்டாவது இங்கே நாய்த்தொல்லை இருக்குன்னு சொல்லி பொதுமக்களே சொல்கிறாங்க. இந்த நாய்த்தொல்லைனால யார் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? என்ன எதுவும் அதுவும் கொடுத்தும் புகார் கொடுத்துருக்கீங்களா? புகார் கொடுத்துருக்குறேங்க. 2-3 பேர் கடித்து நல்லாவே பெருசாக பிரச்சனையாகி நம்ம DROன்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவருக்கு தெரிஞ்சவங்க ஒரு இதை கடித்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப மோசமான நிலைமை போய் சரியாயிருச்சு. அப்புறம் பல தடவை சொல்லியாச்சு, நாய் தொல்லை ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு தெருவுக்கு 10 நாய் நிற்கிது. இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. யாருமே கண்டிக்கிறதில்ல. எந்த புகார் அளித்தாலும் கண்டுகொள்வதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த SKCTயை பொறுத்தவரை 250 குடும்பத்தினர் உள்ளனர். அதில் 100க்கும் மேற்பட்டோர் தொழிலதிபர்களாகவும் அரசு பதவி உள்ளவராகவும் உள்ளனர். தங்களது வருமானத்தில் ஒரு சதவீதத்தை அரசுக்கு வருவாயாக ஈட்டி கொடுக்கின்றனர். அது மட்டுமின்றி பல்வேறு வகையில் வரி செலுத்தியும் எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. குறிப்பாக சாலை வசதி தான் இல்லை என்றால் சாக்கடை வசதி மற்றும் குப்பைகள் எரிக்கப்படுவதோடு இப்போது நாய் தொல்லையும் அதிகரித்து விட்டது. எனவே நாங்கள் போராட வேண்டாம், தெருவுக்கு வர வேண்டாம், நம்மளும் ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தாக உள்ளோம் என்று கருதிய அவர்கள் இப்போது இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த அரசு இதனை கண்டுகொள்ளாத பட்சத்தில் விரைவில் சாலை மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அவர்களின் கோரிக்கையை அரசு செவி கொடுத்து சாய்த்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக, குறிப்பாக தாசநாயக்கம்பட்டி பஞ்சாயத்து நிர்வாகம் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க முன்வருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.